இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக் பேர் 333. ஆல்ரெடி பல முறை நீங்கள் பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சேனல்லே வந்து 555 and 369 அப்படின்ற மிக முக்கியமான 2 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதற்கான லிங்க் செய்திருக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அதை தவிர இந்த 333 அப்படின்ற மெத்தடை நான் பல நாட்களாக வந்து யூடியூப்பில் வந்து பரவி கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் பர்சனலாக நான் அதை முயற்சி செய்யலை, ட்ரை செய்யலை. அதனால் என்னால் அதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத சொல்ல முடியல. பட் ரீசெண்டாக நான் என்னுடைய லைஃப்பில் 333 அப்படின்ற இந்த மெத்தட் வந்து மேனிஃபெஸ்ட் செய்ய முயற்சி செய்தேன். அந்த மெத்தட் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அதனால் உங்ககிட்ட இந்த மெத்தட் அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. 333 அப்படின்றது மிக 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 பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதை பற்றி உங்களுக்கு முழுசான விவரம் வேணும் அப்படின்னா இந்த என்டையர் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே செல்வதற்கு முன்பு நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய பெயர் aishwarya.rengan. இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் தினமும் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க, இந்த வீடியோவை லைக் செய்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒவ்வொரு மெத்தடையும் முயற்சி செய்து அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் அதை ட்ரை அவுட் செய்த பிறகு அந்த மெத்தட்ஸ் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். பிகாஸ் பல மெத்தட்ஸ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, அதை பற்றின பல இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் அது உண்மையா இல்லையா அப்படின்றத நம்ம ட்ரை செய்தால் தான் நமக்கு அதில் நம்பிக்கை வரும். ஸோ அதனால் 333 அப்படின்ற மெத்தடை நான் ரொம்ப நாளாக வந்து முயற்சி செய்யவே இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு 2 பவர்ஃபுல்லான மெத்தட்ஸ் 555 and 369 அப்படின்றது இருக்குது. 369 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஆல்ரெடி நிக்கோலா டெஸ்லாவோட அந்த 369 ஏன் பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அதனால் 333 அப்படின்ற மெத்தடை நான் முயற்சி செய்யணுன்ற ஆர்வமே இல்லை. பட் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கே, ஒரு டைம் நம்ம முயற்சி செய்யலாமே அப்படின்றதுனால இதுக்கு ஒரு வாய்ப்பு நான் வந்து ட்ரை செய்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 333னா என்ன மெத்தட், இதை எப்படி நான் முயற்சி செய்தேன் அண்ட் சைக்கலாஜிக்கலாக இது எப்படி வேலை செய்கிறது அக்கார்டிங் டு மீ அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 333னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, வெரி வெரி பேசிக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். ஸோ இதில் என்ன செய்கிறாங்க, 333 அப்படின்னா 33 டைம்ஸ் 3 நாட்களுக்கு உங்களுடைய ஒரு கோல் இம்மீடியட்டாக ஏதாவது அச்சீவ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கோலை வந்து அச்சீவ் செய்யலாம். இப்போ இந்த கோல் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் அனலைஸ் செய்து பார்த்ததுல என்ன எனக்கு தெரியுது அப்படின்னா, உங்களுடைய மெட்டீரியலிஸ்டிக்கான கோல்ஸ், அதாவது பணம் வேணும், இல்லை இந்த வீடு வாங்கணும், அந்த மாதிரி கார் வாங்கணும், எனக்கு இந்த மாதிரி ரெண்டட் ஹவுஸ் கிடைக்கணும், இந்த மாதிரி வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக்கான கோல்ஸ் இருக்கும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக அவங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் செய்ய இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ 33 டைம்ஸ் 3 days நீங்கள் எழுதணும் அப்படின்றது தான் இந்த மெத்தட். இப்போ 3 அப்படின்றது எவ்வளோ, 369ல் அந்த கூட்டு எண் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ 333லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கூட்டு எண் 3 + 3 + 3 அப்படின்றது உங்களுடைய அந்த 369ல் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸாக இருக்கும். அதனால தான் 3 daysக்கும் வரும். இப்போ இந்த 369 அப்படின்றதே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ அந்த வகையில் தான் வந்து அந்த 333 அப்படின்றத நீங்கள் ஆட் செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு 3 + 3 6, 6 + 3 9. ஸோ அந்த 9 அப்படின்ற நம்பர் 3 daysக்கு நம்ம எழுதுறோம். 3 and 9 அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான 2 நம்பர்ஸ். அடுத்து இரண்டாவது, இந்த மெத்தடை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் செய்யலாம், நான் எப்படி ப்ராக்டிஸ் செஞ்சேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு தேவையான ஒரு கோல் ஆர் உங்களுடைய அஃபர்மேஷன் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீடு தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் சம் பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஆர் வாட் எவர். உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடந்த மாதிரி இந்த யூனிவர்ஸுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நன்றி கூறுவது போல ஒரே ஒரு சின்ன சென்டென்ஸை நீங்கள் தயார் செய்துக்கோங்க. இந்த சென்டென்ஸை நீங்கள் 33 டைம்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ அது எவ்வளோ குட்டியாக எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ ஒரு பேப்பர், உங்களுடைய நோட் புக் அண்ட் உங்களுடைய பென் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸில் 33 டைம்ஸ் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும்.
நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, நான் ஏர்லி மார்னிங் அதாவது எழுந்த உடனே எழுதலாம், இல்லாட்டி நைட்டு தூங்குவதற்கு முன்பு எழுதலாம். பட் நான் என்ன அட்வைஸ் செய்வேன் அப்படின்னா, எப்போ எந்த டைம் நீங்கள் எழுதுறீங்களோ அதே டைமில் வந்து 3 நாளும் எழுத முயற்சி செய்யலாம். 33 டைம்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாக உங்களால் எழுத முடியலைன்னா அதை ஸ்ப்ளிட் செய்து கூட எழுதலாம். சில பேர் சொல்லுவாங்க கண்டினியூஸாக தான் எழுதணும் அப்படின்றது. பட் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் செய்து எழுதின போதும் கூட எனக்கு வந்து 3வது நாளே எனக்கு ரிசல்ட் தெரிந்தது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கை. உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கோ, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப எளிமையாக தெரியும். ஸோ இந்த 3 நாட்களில் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து அஃபர்ம் செய்து, அதாவது உங்களுக்கான நம்பிக்கையை வந்து கொண்டு வந்து அந்த நம்பிக்கையின் மூலமாக அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த என்டையர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். நாட் ஜஸ்ட் 333 பட் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக இருந்தாலும் அது இப்படி தான் வேலை செய்யும். ஸோ இப்போ 3வது முக்கியமான விஷயம், இது எப்படி வேலை செய்யுது, எனக்கு இதில் நம்பிக்கை இல்லையே அப்படின்னு தான் நானும் இருந்தேன். பட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நான் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனதில் பதிந்துடும். அதே மாதிரி தான் இந்த 333 மெத்தட் அப்படின்றத கான்ஸ்டண்ட்டாக என்னுடைய மூளைக்கு வந்து 33 டைம்ஸோ ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், நடந்துருச்சு, அதுக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருக்கேன் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக நம்ம அஃபர்ம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அண்ட் அது பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய மூளை வந்து ஹைப்பர் கான்சன்ட்ரேஷனில் நமக்கான நல்ல விஷயத்தை நம்மளுடைய ஆண்டனா மாதிரி அதை வந்து செதுக்கிக் கொண்டு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஃபோக்கஸ் செய்கிறது. இப்போ இந்த ப்ராசஸில் வந்து ஒன்று என்ன ஆகும்னா, உங்களுடைய பிரெயின் வந்து உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் செய்வதற்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. எனக்கு இதுதான் கோல், இதை நான் அச்சீவ் செய்யணும் அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்கும் பொழுது அடுத்து என்ன நம்ம செய்யணும் அப்படின்ற தெளிவு கிடைக்கிறது. நார்மலாக நம்ம இதெல்லாம் செய்யலை அப்படின்னா நமக்கு இதுதான் ஆசை அப்படின்றது இருக்கும், ஆனால் அதற்கான ஆக்ஷன் நம்ம எடுக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி நான் ஏதோ ஒன்று 33 டைம்ஸோ 55 டைம்ஸோ நான் எழுதும் பொழுது நான் இதுதான் அச்சீவ் செய்யணும், நான் கண்டிப்பாக ஐ ஹேவ் டு டேக் சம் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு வருது. இரண்டாவது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும் பொழுது அதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு கண்ணு முன்னாடி நமக்கு தெரிகிறது. இவ்வளோ நாட்கள் அது இருந்திருக்கும், ஆனால் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து அவேக்கனாக இல்லை அப்படின்றதுனால, அதாவது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடவே இல்லை அப்படின்றதுனால அது இருக்குது அப்படின்றதே நமக்கு புரியாமல் இருந்திருப்போம். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் பொழுது நம்ம எளிமையாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்த வாய்ப்பு அமைகிறது. மூன்றாவது, உங்களுடைய ஃபோக்கஸை வந்து இன்க்ரீஸ் செய்து உங்களுடைய கிளாரிட்டியை பெட்டர் ஆக்கி உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் செய்ய ரொம்பவே எளிமையாக இருக்கிறது. இந்த ப்ராசஸில் நான் கண்டுபிடிச்ச ஒரு ரியலைஸ் செய்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று, உங்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மெத்தட் மூலியமாக ரிசல்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அதாவது சில பேருக்கு டக்குன்னு நடக்கும், அதாவது ஒரே நாளில் நடக்கலாம், அறிகுறிகள் தெரியலாம். அதே சில பேருக்கு நடக்காமல் கூட சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்றது. இந்த வித்தியாசங்கள் ஏன் அப்படின்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களுடைய இமோஷன்ஸை வைத்துக்கொண்டு தான் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த பெண்ணை வச்சு எழுதும் பொழுது நம்ம அந்த பென் அப்படின்றது வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ரைட்டிங்காக தான் பார்க்குறோம். ஆனால் அந்த பேனா அப்படின்றது ஒரு முக்கியமான கருவி இன் ஆர்டர் டு கம்யூனிகேட் வித் யூனிவர்ஸ். அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிலிருந்து வரக்கூடிய இமோஷன்ஸ் அண்ட் உங்களுடைய நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த சில விஷயங்கள் நடக்கிறது, பட் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கிறது. நீங்கள் அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வோடு அந்த ஒரு பேனாவை வைத்துக்கொண்டு எழுதும் பொழுது நீங்கள் பல விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களுக்கு பாதையை வகிக்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அது இன்னும் எளிமையாக ஃபாஸ்ட்டாக நடக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய மைண்ட் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நிறைய பேருக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை வந்து கம்மியாக்குவதற்கும் ரொம்ப அருமையான ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய மைண்ட் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஆர் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ப ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வருதோ அப்போது உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஆர் ஜஸ்ட் பிகாஸ் ஒரே டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்றதுனால டோன்ட் லூஸ் ஹோப். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி நீங்கள் வந்து கிளென்ஸ் செய்யணும் அப்படின்ற சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அகெயின் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். தட் இஸ் த ஒன்லி திங் ஐ கேன் சே. பிகாஸ் என்னுடைய லைஃப்பில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து மெத்தட்ஸும் எனக்கு வேலை செய்திருக்கிறேன். என்னோட லைஃப்பில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த அற்புதமான வாழ்க்கைக்கான பாதையை
இந்த மெத்தட்ஸ் மூலியமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செய்துக்கோங்க. இந்த வீடியோவை லைக் செய்துக்கோங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.